ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக செய்யலாம். பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதும் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சோம்புலாம் வெடிக்கட்டும். 2 ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியன் வதங்கட்டும். சிக்கன் கிரேவி நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக ஆனியன் வதங்கட்டும். இது போல் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி. நல்லா பெருசாக ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என் வீடியோஸ்லாம் பாருங்கள், நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வந்து வதங்கணும். நான் 1/4 கிலோ சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து நல்லா அலசி இப்போ நான் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற கார மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் பிரியாணிக்காக இந்த சிக்கன் கிரேவி நான் ரெடி பண்ணுறேன் சைடிஷ்ஷாக. இது காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். இது போல் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள். தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி போதும். நம்ம இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே. பாருங்கள் நல்லா எப்படி கிரேவி சூப்பராக வந்திருக்கு. மட்டன் பிரியாணிக்கு சைடிஷாக நான் வந்து இதை செய்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சிக்கன் கிரேவி.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை வந்து அது மேலே தூவிட்டு அவ்வளோதான், இறக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி. என்னுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.